இப்போ 144 தடை உத்தரவு அப்படின்றது உடனடியா போட்டு அமலுக்கு வந்திருக்கு. தற்போது அங்கு நிலைமை கட்டுக்குள் வந்திருக்கா? காவல்துறை ஐஜி களத்துல ஆய்வு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இன்னும் கூடுதலாக அங்கு காவல்துறையினர் வரவழைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா செல்வகுமார்? இந்த மலைக்கு செல்லக்கூடிய அந்த பாதையில் அந்த பேரிகேடை ஒரு நூற்றுக்கணக்கானோர் முட்டி தள்ளுகின்ற பொழுது அங்கிருந்த போலீசாரை விட இப்ப தற்போது கூடுதலான போலீசார் களத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். மதுரை காவல் ஆணையர், அதேபோல் மதுரையினுடைய தென்மண்டல ஐஜி, காவல் ஆணையர், அதற்கு மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என 100க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதி முழுமையாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் நின்றிருந்த அங்கே சேர்ந்த இந்த பகுதி, குறிப்பாக இந்த இந்து முன்னணியர், இந்து மக்கள் கட்சி, இந்து அமைப்பினுடைய ஆதரவாளர்கள் அனைவருமே இங்கிருந்து தற்போது இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்போது இந்த மலை செல்லக்கூடிய பாதையில் யாரும் இல்லை. ஆனால் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த தீபத்தூணில் ஏற்றப்படுமா என்கின்ற கேள்வி தொடர்ந்து ஒரு கேள்வியாக இருக்கிறது. 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்பும் இந்த உத்தரவை தொடர்ந்து அமல்படுத்தப்படுமா என்கின்ற கேள்வி இருக்கிறது. எனவே அதற்காக தொடர்ந்து இந்த இடத்தில் ஆங்காங்கே இந்து அமைப்பினரும் இருக்கிறார்கள், போலீசாரும் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்போ ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு, காவலர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, அதுல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க தாக்குதலுக்கு உள்ளான காவலர்கள். இதுல யாரும் ஏதேனும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கா? கைது நடவடிக்கை இதுவரை எடுக்கப்பட்டிருக்கா? அதாவது இந்த போராட்டக்காரர்களை கலந்து செல்வதற்கு உத்தரவு பிறப்பித்த பின்பும் தொடர்ந்து அவர்கள் செல்லாத நிலையில் தான் இந்த கைது நடவடிக்கையை கையில் எடுத்திருக்கிறார்கள். போராட்டக்காரர்கள் மலைக்கு செல்கின்ற பொழுது அங்கே காவல்துறையினருக்கும் அதே போன்று போராட்டம் நடத்தியவருக்கும் இடையே கடுமையான ஒரு தள்ளுமுள்ளு நடந்தது. தடுப்புகளை எல்லாம் தூக்கி எரிந்து கொண்டுதான் அவர்கள் அந்த மலைப்பகுதிக்கு வேகமாக ஓடி வந்தார்கள். ஒரு சிலர் அதை மீறி உள்ளே சென்று மலை பாதி பகுதி வரை சென்று விட்டார்கள். அவர்களையும் வலுக்கட்டாயமாக தான் காவல்துறையின் மேலிருந்து கீழே இழுத்து வந்திருக்கிறார்கள். நிச்சயமாக இதில் பெரிய அளவில் வழக்குகள் பதிவு செய்யப்படும். ஏனென்றால் காவல்துறையை சேர்ந்தவரும் இதில் காயமடைந்திருக்கிறார். அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களும் காயமடைந்திருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக இது தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் அவர்கள் மீதான கைது நடவடிக்கையும் காவல்துறை மேற்கொள்ளும். ஆனால் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிற நிலையில் தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூட்டமாக யாரும் இந்த பகுதியில் வர வேண்டாம், யாரும் செல்ல வேண்டாம் என்கின்ற உத்தரவை காவல்துறையினர் அவ்வப்போது அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ இந்த காட்சிகளை எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. தடுப்புகளை எல்லாம் தூக்கி வீசுகிறார்கள். காவலர்கள் தாக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். இப்போ மலை முழுவதும், திருப்பரங்குன்றம் மலை முழுவதும் காவலர்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இதற்கு முன் போனவர்கள், ஏறியவர்கள் அனைவருமே அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார்களா செல்வகுமார்? அதாவது காவல்துறையினர், அதாவது போராட்டக்காரர்களை பொறுத்தவரை கோவில் முன்பாக ஒரு 100க்கும் மேற்பட்டவரும், அதே போன்று மலை ஏறக்கூடிய அந்த பகுதியிலும் ஒரு 100க்கும் மேற்பட்டவரும் தொடர்ந்து இந்த போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். அதனால்தான் 2 பிரச்சனையாக இருந்தது. இந்து முன்னணியுடைய தலைவர் கணேஸ்வர சுப்பிரமணியம் அவர் ஒரு பகுதியில் இருந்து தன்னுடைய போராட்டத்தை நடத்தியிருந்தார். அவர் ஒரு அமைதியான முறையில் அந்த போராட்டம் நடைபெற்றது. கண்டசேசி கவசம் இது போன்ற அந்த போராட்டங்கள் நடைபெற்றது. ஆனால் மற்ற இந்து அமைப்புகள் உடன் வந்திருந்தவர்கள் பலர் நேரடியாக இந்த பகுதிகளுக்கு வரும்பொழுதுதான் போலீசார் அங்கங்கே நிறுத்தி இருந்த தடுப்புகள் எல்லாம் தூக்கி எரிந்ததன் காரணமாகத்தான் பெரிய அளவில் பதட்டமும் இப்போது அது 144 தடை உத்தரவு வரைக்கும் தற்போது கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். இதற்கு முன்பாக இந்த பகுதியை பொறுத்தளவில் இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டதில்லை. ஏனென்றால் இந்த பகுதி மக்களை பொறுத்தளவுக்கு மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே திருப்பரங்குன்றம் மலையில் இது போன்ற மலை யாருக்கு என்கின்ற பெயர் பிரச்சனைகள் வந்திருந்த போதும் கூட இது ஒரு பெரிய பிரச்சனையாக இதுவரை வந்ததில்லை. ஆனால் இன்று நடைபெற்ற இந்த பிரச்சனையின் காரணமாக ஒரு பெரிய அளவில் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்திவிடும் என்கின்ற காரணத்தினால் இந்த உத்தரவு மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் பிறப்பித்திருக்கிறார். 144 தடை உத்தரவு அப்படின்றது பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ காவல்துறை தரப்புல பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு செல்வகுமார்? 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்பு இங்கு, அதாவது குறிப்பாக இந்த பகுதியில் சன்னதி வீதி மற்றும் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் முழுமையாக காவல்துறையை தற்போது முழுமையாக ரோந்து பணிகளில் ஈடுபட தொடங்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த பகுதிகளில் முழுமையாக கோவில் முன்பாகவும் மலைக்கு செல்லக்கூடிய பகுதி முன்பாகவும் முழுமையாக அந்த பாதைகள் எல்லாம் தடுக்கப்பட்டு அதாவது கலவர தடுப்பு போலீசார் உள்ளிட்ட பலரையும் இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். எனவே பொதுமக்களை பொறுத்தளவில் அனாவசியமாக கூட்டமாக ஒரு இடத்தில் நிற்க வேண்டாம். கோயிலுக்கு செல்பவரை ஆனால் இதுவரை யாரும் தடுக்கவில்லை. ஆனால் தேவையில்லாமல் கூட்டங்களை கூடி
அனாவசியமான பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டாம் என்கின்ற உத்தரவு தொடர்ந்து அவர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டது, விவரங்களை தொடர்ந்து அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். எனவே திருப்பரங்குன்றை பொறுத்தளவில் தற்பொழுது ஒரு முழுமையான ஒரு அமைதியான நிலையை தான் திரும்பி இருக்கிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பாக இருந்த மிகப்பெரிய பதட்டமான சூழல்கள் தற்போது தனிந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். முன்பாக இருந்த பதற்றம் தணிந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப களத்துல உயர் அதிகாரிகள் யாரெல்லாம் இருக்காங்க? காவல்துறையை பொறுத்தளவு காவல்துறையினுடைய தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா நேரடியாகவே களத்துக்கு வந்திருக்கிறார். அதே போன்று மதுரை மாநகர காவல் ஆணையர் ஏற்கனவே களப்பணியில் தான் இங்கிருந்தார். அதனைத் தொடர்ந்து இப்ப மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் அவர் களத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். எனவே காவல்துறையை பொறுத்தளவு முழுமையான உயர் அதிகாரிகள் அனைவருமே சம்பவ இடத்துக்கு வந்துவிட்டார்கள். அதனால்தான் ஓரளவு அந்த பதட்டமாக இருந்தக்கூடிய அந்த நிலையை முழுமையாக தணிக்கப்பட்டிருக்கிறது. தேவையற்ற அனாவசியமாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் இங்கிருந்து ஏற்கனவே இந்த சம்பவ பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். காவல்துறை தொடர்ந்து அந்த பகுதிகளை சுற்றி ரோந்து சென்று ஆங்காங்கே யாராவது வீடுகளில் மறைந்திருக்கிறார்களா அல்லது அருகில் இருக்கக்கூடிய லாட்ஜிகளில் யாரும் இருக்கிறார்களா என்பதெல்லாம் முழுமையாக சோதனை செய்து அவர்களையும் இந்த பகுதியில் இருந்து வெளியேற்றுகின்ற நடவடிக்கையிலும் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார். அந்த கலைபரமான காட்சியை நம்ம திரையில பார்க்க முடியுது. இதுல பொதுமக்களுக்கு பக்தர்களுக்கு யாரேனும் பாதிக்கப்பட்டார்களா, காயம் ஏற்பட்டதா? அதாவது எதிர்பாராத மிகப்பெரிய அளவில் பேரிகேடுகளை தூக்கி எரிகின்ற பொழுது அதை தடுக்க முயன்ற காவல்துறையினருக்கு தான் கடுமையான ஒரு, அதே போன்று எரிந்தவர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும். தொடர்ந்து பேசலாம் செல்வகுமார், இணைப்புல காத்திருங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.